3 லெவல் இருக்கு அதுல. அதனால அவர் இஷ்டத்துக்கு வாங்கிட்டுலாம் போக முடியாது. ஓகே, அதனால வந்து இது எப்பவுமே வந்து இதெல்லாம் வந்து மக்கள் மனதில் இருக்கிற ஒரு ராங் ஐடியா. ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து நிறைய பணம் பண்ணிருக்காங்க. பணம் லாஸ், ஷேர்ல லாஸ் பண்ணிருக்கலாம், ஷேர்ல 0 ஆயிடும், மியூச்சுவல் ஃபண்ட் 0 ஆகாது. 48 மணி நேரத்துல எந்த பேங்க்ல இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க் பணம் வந்துடும். அந்த பணம் வந்துடும். ஆனா நான் 1 லட்ச ரூபாய் போட்டுக்கணும் வைங்க, அந்த நான் எடுக்கிற டைம்ல கொஞ்சம் கம்மியா இருந்துன்னு வைங்க, நீங்க எடுக்கிற 1 லட்ச ரூபாய் வந்து நீங்க எடுக்கிற டைம்ல 90,000 தான் அவ்வளவு தான் வரும். 5 லட்சம் 5 லட்சம் வரும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து இடிஏங்கிற அந்த சிஸ்டம் வச்சிருக்காங்கல்ல, இடிஎஃப்னு இருக்கு. ஆமா, இடிஎஃப்க்கும் இடிஎஃப்னா என்ன? ஏன்னா இடிஎஃப் தான் வந்து கோல்டு, இது டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்றீங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இடிஎஃப்க்கு என்ன வித்தியாசம்? ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? இல்ல, ETF நீங்க பாத்தீங்கன்னா ETFன்றது இண்டெக்ஸ் பேஸ்ட் இருக்குது, கோல்டு பேஸ்ட் இருக்குது. கோல்டு பேஸ்ட் கோல்டு மாதிரியே போயிட்டு வரும். ஈக்விட்டி இண்டெக்ஸ் பேஸ்ட் வந்து ஈக்விட்டி மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மார்க்கெட் 10% போனா இது 10% போகும், 10% கீழே போனா இது 10% கீழே போகும். பட் இண்டிவிஜுவல் ஷேர் நீங்க மார்க்கெட் 10% கீழே போனா 20% கீழே போகும். சோ ETFன்றது கொஞ்சம் வேற்ற இறக்கங்களுக்கு குறைவா இருக்கும். லாஸ் வந்தாலும் பெரிய லாஸ் வராது. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 3 வருஷம் லாஸே வராது. பட் ஷேர் மார்க்கெட்ல 10 வருஷம் தான் லாஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. ஒரு ஷேர் வாங்கி 10 வருஷம் மேல ஆறாம கூட இருக்கும். அந்த கம்பெனி பொறுத்து, அவன் கம்பெனி பொறுத்து. கம்பெனி நல்லா இருந்தா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும், இல்ல அப்படின்னா அவுட், ஒண்ணுமே கிடையாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேக்ஸிமம் 10 வருஷத்துல 5 மடங்கு 8 மடங்கு போலாம். ஷேர் 100 மடங்கு கூட போகும். நீங்க அதுபோல நீங்க நல்ல கம்பெனிஸே வந்து ஒரு காலத்தில் நல்லா இருந்த கம்பெனி திடீர்னு கோவிட் வந்தோன்னா அப்படியே எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்களே. நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லாஸ் ஆச்சு. அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் வந்ததுன்னா அப்புறம் 5% நல்லா எடுக்க முடிஞ்சாக்கா வீடியோ பிளேஸ் பண்ணி 1 கோடி லோன் வாங்கிடுவேன். லோன் வாங்கிட்டு 5 லட்சம் அச்சு இருப்பேன். ஃபர்ஸ்ட் மந்த் 5 லட்சம், அதுக்கடுத்த மாசம் 5 லட்சத்தி இன்னொரு 5 லட்சம் வந்திருக்கா, 10 லட்சம். 10 லட்சத்துக்கு இன்னொரு ஆட் பண்ணினா போனா நான் 100 கோடி பாத்துறோம், மல்டிபிள் ஆயிடும். அந்த மாதிரி வித்தியை தெரிஞ்சவங்க எங்க திருவண்ணாமலையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நம்ம கிட்ட வந்து பணம் கேட்டு இருக்க மாட்டாங்க. யூத்தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து அரசியல் சார்ந்த இதுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அரசியல் மாற்றங்கள் உலக அளவில் வந்துட்டு இருக்குது. அந்த அளவில் பார்க்கும்போது இப்போ வந்து வர்த்தகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதாக போயிட்டு இருக்குது. அந்த வர்த்தகத்தில் மிக முக்கியமாக கருதக்கூடிய சில நடைமுறைகள் இருக்குது. அந்த நடைமுறைகள் என்னென்ன, எப்படி அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட இன்னைக்கு வந்து வர்த்தகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பேர் வெங்கடேசன் நம்மோட இன்னைக்கு இணைஞ்சு பேசுறாரு. வெங்கடேசன் சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்க வந்து வர்த்தகம் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வர்த்தகத்துல எதை குறிப்பிட்டு பண்றீங்க? நான் பொதுவா பண்றது பாத்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் பண்றேன், ஷேர்ஸ் பண்றேன், அப்புறம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். இது மூணு தான் நான் ஹேண்டில் பண்றேன். இந்த கோல்டுனா அதை பத்தி என்ன பிசிக்கல் கோல்டா அல்லது டிஜிட்டல் கோல்டா? நான் பண்றது பிரதானமா டிஜிட்டல் கோல்டு தான். டிஜிட்டல் கோல்டு தான் பண்றேன். அந்த டிஜிட்டல் கோல்டு ஏன் பண்றேன்னாக்கா, இப்போ நம்ம நகை 4-5 வருஷம் பொறுத்து வாங்க போறாங்கன்னா இன்னைக்கு வாங்கி வேஸ்ட், இன்னைக்கு நகை வாங்குறது வேஸ்ட். இன்னைக்கு நம்ம டிஜிட்டலா கோல்டு வாங்கி வச்சுட்டாக்கா 5 வருஷம் பொறுத்து டிஜிட்டல் கோல்டு வித்து நம்ம ஆபரண நகை வாங்கிக்கலாம். அதுக்காக தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஒரு சில பேர் வந்து தங்க மாசம் சேர்க்க இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வருவோம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்ன? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்த பொழுது ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து நினைக்கிறேன். அந்த பொழுதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரொம்ப ஆர்வமாக எல்லாம் போட்டவங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பல பேர் நஷ்டம் தான் ஆனாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டில். ஏன்னா ப்ராப்பராக நம்மளாம் வந்து ஒரு இதை நம்ம கொடுக்குறோம். அந்த ஒரு எக்ஸ்பர்ட் டீம், மியூச்சுவல் ஃபண்டு டீல் பண்ணுற எக்ஸ்பர்ட் டீம், அந்த டீம் கொண்டு அவன் இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ போட்டுக்கிட்டு அவன் வேணுங்கிற கம்பெனியில் போட்டுட்டு அது எல்லாமே லாஸாக காமிச்சு கடைசியில் எங்களுக்கு வரும் பொழுது, அதாவது யார் இன்வெஸ்டரோ முதலீடு பண்ணுறவங்களுக்கு எல்லாமே லாஸில் போச்சு. இப்போ எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒரு செட்ரேட் பண்ணிட்டானா என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த மியூச்சுவல் அது வந்து எந்த காலத்துலையும் எந்த காலகட்டத்திலையும் அது மாதிரி நடந்ததே கிடையாது. என்ன எப்படி எப்படி இருக்கான்னாக்கா, வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இறங்கும். மார்க்கெட் ஏறுமுகம் இறங்குமுகம் இறங்குமுகமாக இருக்க தவிர, ஸோ அவங்க இறங்குமுகம் இருக்கும்போது சம்டைம்ஸ் மைனஸில் போகும், லாஸ் வரும். ஸோ லாஸ் வரும்போது எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க ஏமாத்திடுறாங்கன்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பங்கு சந்தையில் நீங்கள் ஏமாந்துடுவீங்க,
மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களை யாரும் ஏமாற்றவே முடியாது. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல 5 வருஷம் மேல இன்வெஸ்ட் பண்ணவங்க யாருமே லாஸ் பண்ணாத சரித்திரமே கிடையாது. இல்ல மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்ன, இப்போ நம்ம இப்போ கொடுக்குற பணத்தை இப்போ ஷேர்ஸ்னா நம்ம போய் டைரக்டா வாங்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் நான் போய் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் போய் வாங்கலாம். ஆனா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நம்ம வந்து இன்னொருத்தரை நம்பி தான் கொடுக்குறோம். அவங்க தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னும் அவங்க ஏதோ கம்பெனில வேணுமோ அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர லாபத்தை எடுத்து கொடுக்கறது தானே மியூச்சுவல் ஃபண்ட். அதானே இது. ஆனால் இது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆரம்ப கட்டத்தில் லாஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து அது ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்களா என்ன அது? இப்போ வந்து எப்படி லாஸ் இல்லைங்க எப்படி சொல்றீங்க? சரி, லாஸ் இல்லைன்னு எப்படி சொல்றேன்னாக்கா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் 8 to 9 லட்சம் இருக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம லாஸ் இல்லைன்னு சொல்றோம். ஸோ நீங்க ஒன்றுல ஒரு 10 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா போட்டு இன்னைக்கு அது காணாம போனாங்க நீங்க சொல்லலாம். இல்ல 2 வருஷத்துக்கு முன்ன 1 லட்சம் போட்டு அது 0 ஆனா கூட சொல்லலாம். 2 வருஷத்துக்கு முன்ன ஒன்றும் இல்லை, நீங்க வந்து லாஸ்ட் 1 இயர் போட்டது மட்டும் தான் மைனஸ்ல இருக்கு. அதுக்கு முன்ன 3 வருஷத்துக்கு முன்ன இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் 2 மடங்கு 3 மடங்குல இருக்குது. ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் எப்பவுமே முதல்ல இருந்தே ஹைலி ரெகுலேட்டட். ஷேர்னா நீங்க எந்த ஷேர்னா போய் வாங்குவீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்காரன் ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்ன 250 60 90 ஷேர் அனலைஸ் பண்ணுவான். அனலைஸ் பண்ணி அதுல இருந்து 30 40 ஷேர் வாங்குவான். சோ ஒரு ஆள் டிசைட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஷேர்னா நீங்க ஒரு ஆள் டிசைட் பண்ணுவீங்க, உங்க ஃப்ரெண்டு சொன்னாரு, உங்க ஆடிட்டர் சொன்னாரு வாங்குவீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரி கிடையாது. ஒரு ப்ராசஸ், ஒரு சிஸ்டம். ஒரு ஷேர் வாங்குறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். இல்ல மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது. இப்போ ஒரு பேங்க்குமே மியூச்சுவல் ஃபண்டு டீம் வச்சிருக்காங்க. அவங்க தனியா இன்வெஸ்ட் பண்றாங்க. பேங்க் இல்லாம வெளியே இந்த யூடிஐ போன்ற அவங்களும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க. இப்போ அந்த டீம் எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தனியா இருக்குது. இப்போ பேங்க்ல இருந்து நமக்கு எதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் வைப்பாங்க. அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்க மியூச்சுவல் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மாதிரி நிறைய கம்பெனி நிறைய பேங்க்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க. அது தவிர தனிப்பட்டவர்கள் ஜேஎம் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் ஒரு பெரிய சட்டம் வரையறுத்திருக்காங்க. அந்த சட்டத்துக்குள்ளதான் அவங்க பண்ணணும். வாங்குறதுக்கு ஒரு சட்டம் இருக்கும், விற்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கும். அவங்கள ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ணுவாரு, ஒருத்தர் மேனேஜ் பண்ணுவார், ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ணுவார். 3 லெவல் இருக்கு அதுல. ஸோ அதனால அவர் இஷ்டத்துக்கு வாங்கிட்டுலாம் போக முடியாது. ஓகே, அதனால வந்து இது எப்பவுமே வந்து இதெல்லாம் வந்து மக்கள் மனதில் இருக்கிற ஒரு ராங் ஐடியா. ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னாக்கா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் வந்து நிறைய பணம் பண்ணியிருக்காங்க. பணம் லாஸ், ஷேர்ல லாஸ் பண்ணிருக்கலாம். ஷேர்ல 0 ஆயிடும், மியூச்சுவல் ஃபண்ட் 0 ஆகாது. ஏன்னா அது ஒருத்தர் மேனேஜ் பண்றாங்க. 100 ரூபாய் ஷேர் 0 ஆயிடும். ஆனா ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னாக்கா அதிகபட்சம் இறங்கினாலும் கூட 80 ரூபா தான் வரும், இல்ல 70 ரூபா வரும். பட் திருப்பி 100 ரூபாய் போயிடும். ஆனா ஷேர் 100 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கினா 0 ஆயிட வாய்ப்பு அதிகம். அதான் மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப ரொம்ப சேஃப். இல்ல மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஏதாவது ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும், 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது சிஸ்டம் வச்சிருக்கீங்களா? சிஸ்டம் கிடையாது சார். இப்போ எப்படின்னாக்கா, இது வந்து யாரெல்லாம் சேமிக்க முடியுமோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன எங்கிட்ட சேமிப்பு இருக்குது, அப்போ என்ன பண்றோம், பேங்க்ல எப்படி போடுறீங்க, கோல்டு வாங்குறீங்க, இது ஒரு ஆப்ஷன். மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஆப்ஷன், ஷேர் ஒரு ஆப்ஷன், ரியல் எஸ்டேட் ஒரு ஆப்ஷன். ரியல் எஸ்டேட்னா பெரிய பணம் ஆகணும். மியூச்சுவல் ஃபண்டுக்கு 1000 ரூபாய் இருந்தா போதும். ஸோ அதனால உங்களுடைய வருமானத்துக்கு உங்ககிட்ட ஒரு வருமானம் இருக்கு, அதை நீங்க பிரிச்சு சேமிக்கணும். எல்லாத்தையும் பேங்க்ல போட்டாலும் பெரிய விலை வராது, எல்லாத்தையும் கோல்டு போட்டாலும் நிறைய வருது. கோல்டு கொஞ்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு திடீர்னு ஒரு வருஷமோ அல்லது 6 மாசமா கழிச்சு எனக்கு ஒரு அர்ஜென்ட் பணம் தேவைப்படும். நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணிருக்கேன். ஆமா, ஒரு 1 லட்ச ரூபா பண்ணிருக்கணும் வைங்க. இப்போ மறுபடியும் எப்படி ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன பண்ண முடியாது? எடுக்கணும், எப்போ எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க எடுக்கணும்னாக்கா நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாம் கொடுக்கணும். இப்போ ஆன்லைன் நீங்க ஓடுனாக்கா, ரிடமிஷன் ஓனர் நீங்க எனக்கு சொன்னீங்கன்னாக்கா, நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா 40 ஹவர்ஸ்ல பணம் உங்களுக்கு வந்துடும். 48 மணி நேரத்துல எந்த பேங்க்ல இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க் பணம் வந்துடும். அந்த பணம் வந்துடும். ஆனா நான் 1 லட்ச ரூபா போட்டுக்கணும் வைங்க, அந்த நான் எடுக்கிற டைம்ல கொஞ்சம் கம்மியா இருந்துன்னு வைங்க. நீங்க எடுக்கிற 1 லட்ச ரூபாய் வந்து நீங்க எடுக்கிற டைம்ல 90,000 தான் அவ்வளவு தான் வரும். 5 லட்சம் 5 லட்சம் வரும். புரியுதுங்க? அது டைம் பொறுத்து இருக்குது. 1 வருஷத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரவங்க எல்லாம் வந்து மினிமம் 3 to 5 இயர்ஸ் வந்தாதான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது லாங் டர்ம் தான் இருக்கணும். ஷார்ட் டர்ம் அந்த மாதிரி டிசைட் பண்றது தப்புங்கறீங்க. ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்க ஷேர் மார்க்கெட் சுத்தமா வரக்கூடாது, மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வரக்கூடாது. லாங் டர்ம் வரவங்க தான் 5 வருஷம். இதெல்லாம் வந்து எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் ஒரு 3-4 வருஷம் பண்ணாதான் தெரியும். அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து இடிஏங்கிற அந்த சிஸ்டம் வச்சிருக்காங்கல்ல, இடிஎஃப்னு இருக்கு. ஆமா, இடிஎஃப்னா என்ன?
ஏன்னா ETF தான் வந்து கோல்டு, இது டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்றீங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ETF-க்கு என்ன வித்தியாசம்? ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? இல்லை, ETF நீங்கள் பார்த்தீங்கன்னா ETFன்றது இண்டெக்ஸ் பேஸ்ட் இருக்குது, கோல்டு பேஸ்டு இருக்குது. கோல்டு பேஸ்டு கோல்டு மாதிரியே போயிட்டு வரும். ஈக்விட்டி இண்டெக்ஸ் பேஸ்டு வந்து ஈக்விட்டி மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மார்க்கெட் 10% போனால் இது 10% போகும், 10% கீழே போனால் இது 10% கீழே போகும். பட் இண்டிவிஜுவல் ஷேரு நீங்கள் மார்க்கெட் 10% கீழே போனால் 20% கீழே போகும். ஸோ அதனால் ETF-ன்றது கொஞ்சம் அந்த வேற்ற இறக்கங்களுக்கு குறைவாக இருக்கும், ரொம்ப பெரிய அளவு மாற்றம் இருக்காது. அதே தான் இது ஃபிசிக்கல் கோல்டுக்கு ETF நம்ம கம்பேர், ஃபிசிக்கல் கோல்டுக்கு பதில் ETF அது தனி டிபார்ட்மெண்ட். ஓகே, ETF மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது நீங்க இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். இது வந்து இண்டெக்ஸ், நீங்க வந்து அதாவது மார்க்கெட்டே வாங்கிடுறீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து மார்க்கெட்ல வாங்கலாம் நீங்க, இல்ல அந்த மார்க்கெட்ல சார்ந்து இருக்கிற பல பல ஃபண்ட்ல வாங்கலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட் வாங்கலாம், ஸ்மால் கேப் ஃபண்ட் வாங்கலாம், மிட் கேப் ஃபண்ட் வாங்கலாம், மல்டி கேப் ஃபண்ட் வாங்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ இதெல்லாம் தனித்தனியா நீங்க வாங்குறதுக்கு பதில் இண்டெக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். அதுதான் எதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்போ வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸ், இதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க? சரி, மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டென்னிஸ் பால் கிரிக்கெட் மாதிரி என்ஜாய் பண்ணலாம், அடிப்பட்டவரை வலிக்காது, ரத்தம் வராது, நீங்கள் ஆடினே இருக்கலாம், ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. மொக்கைன்னு சொல்லுவாங்க. இல்ல, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிரிக்கெட் பிடிச்சவங்களுக்கு அது ஒரு ஆண்டவங்களுக்கு அது ஆடினா நல்லதா இருக்கும். ஓகே, புரியுதுங்களா? நல்லா இருக்கும். பட் ஷேர்ன்றது கிரிக்கெட் பால் கிரிக்கெட், நெத்தில அடி வரும், ரத்தம் வரும், உயிர் போயிடும், பணம் காணாம படுற மாதிரி தான் அந்த கணக்கு. அதனால மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கிரிக்கெட்டையும் என்ஜாய் பண்ணலாம். இல்ல, இப்ப செபியெல்லாம் வந்துருச்சுல்ல, செபியெல்லாம் வந்து பாதுகாப்புக்கு நிறைய இருக்கு. செபியெல்லாம் யாரையும் பாதுகாக்க முடியாது சார். தனிநபரை வந்து தனிநபர் தான் பாதுகாத்துக்கணும். தனிநபர் செபி வந்து ஒரு சூப்பர்வைசரி அத்தாரிட்டி தான் தவிர, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் தவிர, அவன் போய் யாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, லாஸ் வராது உங்களுக்கு. பங்கு சந்தையில் என்ன ஆகும், லாஸ் வந்தாலும் பெரிய லாஸ் வராது. மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 3 வருஷம் லாஸே வராது. பட் ஷேர் மார்க்கெட்ல 10 வருஷம் தான் லாஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. ஒரு ஷேர் வாங்கி 10 வருஷம் மேல ஆறாம கூட இருக்கும். அந்த கம்பெனி பொறுத்து, அவன் கம்பெனி பொறுத்து, கம்பெனி நல்லா இருந்தா அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும், இல்ல அப்படின்னா அவுட், ஒண்ணுமே கிடையாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேக்ஸிமம் 10 வருஷத்துல 5 மடங்கு 8 மடங்கு போலாம். ஷேர் 100 மடங்கு கூட போகும், 1000 மடங்கு கூட போகும். அதான் வித்தை. சோ எல்லாரும் 100 1000 மடங்கு தேடி ஓடுவாங்க. கேம்பிளிங் கேம்பிள் பண்றவங்களுக்கு கேம்பிளிங். நாங்க கேம்பிள் பண்ண மாட்டோம். நாங்க அந்த கம்பெனியோட தரத்தை பார்ப்போம். அவர் என்ன 6 அடி 2 அங்குலம் இருக்காரா, ஒல்லியா இருக்காரா, மரத்தன் ஓடுவாரு, 55-100 கிலோ இருக்காரா, மரத்தன்லாம் ஓட முடியாது. அது மாதிரி ஸ்டடி பண்ணுவோம். ஒரு கம்பெனி பேலன்ஸ் ஷீட் ஸ்டடி பண்ணுவோம். இவங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்க, எவ்வளவு லாஸ் பண்றாங்க, இந்த பிசினஸ் அடுத்த 10 வருஷம் எப்படி நல்லா இருக்கும், அடுத்த 5 வருஷம் இந்த பிசினஸ் நல்லா போகுமா, இதெல்லாம் பார்த்து தான் வாங்குவோம். பிளைனா ஒரு இப்ப நிறைய பேர் என்ன பண்ண பண்ணாங்கன்னா, எங்க ஆடிட்டர் சொன்னாரு, என் ஃப்ரெண்டு வாங்கினாரு, பக்கத்து வீட்டுக்காரர் படிச்சவரு, அவர் சொன்னாரு வாங்கினேன். இதுல வந்து இவங்க எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. இதுல வந்து நம்மளே சொந்தமா, இது ரொம்ப ரொம்ப சின்ன சமாச்சாரம், அதை ஸ்டடி பண்ணி நம்ம வாங்கணும். இந்த பங்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும், நல்லா ப்ராஃபிட்டபுல்லா இருக்குமா, ரைட்டு. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நல்ல ஸ்டாக் வாங்கணும். அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும். அது இண்டஸ்ட்ரி நல்லா போகணும்னு தெரிஞ்சாதான் நம்ம வாங்கணும். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி நான் வரும்போது 2.5 லட்சம் கோடி இருந்தது, இன்னைக்கு 70 லட்சம் கோடி. இது 500 லட்சம் கோடி போகும் இன்னும் 10 வருஷத்துல. ஓகே, அதனால அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த பங்குகளை வாங்கினாக்கா எல்லாம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஆனா அது தெரியறது தான் கஷ்டம். அதுதான் வந்து சீக்ரெட். அது மக்களுக்கு புரியாது அவ்வளவு சீக்கிரத்துல. அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தவிர. மியூச்சுவல் ஃபண்ட்லயே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அதுலயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் வாங்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. HDFC பேங்க் வாங்குவாங்க, HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க மாட்டாங்க. HDFC பேங்க்ல FD போடுவாங்க, ஆனா HDFC பேங்க் AMC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வாங்க மாட்டாங்க. சோ இது வந்து மக்களுக்கு புரிதல் அதாவது இது புரிஞ்சா பணம், புரியலன்னா காசு கிடையாது. அது புரியறதுக்கு ஒரு சில இப்போ நாங்க என்ன பண்றோம்னாக்கா, நாங்க எங்களுடைய 15 வருஷம் ரிசர்ச்சை குறைச்சி கம்மி எடுத்து கொடுக்க ட்ரை பண்றோம். என்னெல்லாம் நாங்க கத்துக்கணுமோ அது ஒரு கேப்சூல் எல்லா மீட்டிங்லயும் ஒரு கேப்சூல் கொடுக்க ட்ரை பண்றோம். ஸோ இந்த கேப்சூல் தேடுதல் இருக்கவங்களுக்கு புரிஞ்சிடும் டக்குன்னு.
தேர்தல் இல்லாதவங்களுக்கு புரியுது கஷ்டம். நீங்கள் அதுபோல் நீங்கள் நல்ல கம்பெனிஸே வந்து ஒரு காலத்தில் நல்லா இருந்த கம்பெனி திடீர்னு கோவிட் வந்தோன்னா அப்படியே எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்களே. நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாஸ் ஆச்சு. அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் வந்ததுன்னா அப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் சரி, கோவிட் வரும்போது ஹோட்டலில் விட லாஸ் ஆச்சு. நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது. இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு இப்போ வார் கோவிட் வருது, யுத்தம் வருது, எல்லாரும் அப்போ எல்லாமே பாதிக்கப்படும். பட் கோவிட் முடிஞ்சு அது கோவிட் முடியறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் பழைய வந்துருச்சு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து அது ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். ஸோ நல்ல பங்குகள் நீ வச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த பங்கு நம்மளை காப்பாற்றும். இல்லை நல்ல பங்குன்னு எது சொல்றீங்க? அதாவது நல்ல இண்டஸ்ட்ரி, அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கணும், எந்த சிக்கலும் வரக்கூடாது, அதுதான் சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள் சார். பங்குக்கும் ஒரு நல்ல கம்பெனிக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் வித்தியாசமே கிடையாது. இப்போ ஒருத்தர் இருக்காரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, இன்னொருத்தர் இருக்காரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, 75,000 சேவ் பண்றாரு. 2 லட்சம் சம்பாதிக்கிறவரு 1.25 லட்சம் செலவு பண்றாரு, 25,000 சேவ் பண்றாரு. இவரு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது இவரு. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கம்பெனி, அதே மாதிரி கம்பெனி இருக்கும். ஒரே இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனி இருக்கும். ஒரு கம்பெனி 1000 கோடி ப்ராஃபிட் பண்ணும், இன்னொரு கம்பெனி 500 கோடி ப்ராஃபிட் பண்ணும். இது எந்த கம்பெனி அதிகம் பண்றானோ அது தேடி வாங்கணும். அதை நோக்கி தான் இன்வெஸ்டர்ஸ் போவாங்க. இதுதான் பங்குச்சந்தையோட. ஆனா இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு வந்து ப்ராஃபிட்டை பூம் பண்ணி காமிச்சிட்டு ஒரு 2 வருஷம் பூம் பண்ணி காமிக்கலாம்னு வைங்க, நல்லா டிவிடெண்ட் தர்றான். அது பார்த்துட்டு வாங்கினோம்னா நம்ம அதை பார்த்து ஜெனரலாக வாங்குவோம். பேலன்ஸ் ஷீட்டு இப்போ கம்பெனி நேரடியாக இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறது இல்லை. பேலன்ஸ் ஷீட்டு, அங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதை தான் பார்க்குறோம். அப்போ அதை பார்க்கும்போது அதில் வந்து நல்ல ஒரு மாதிரி நல்லா காமிக்கிறது, ஷோ பண்ணுறது, இமேஜை கிரியேட் பண்ணுறது பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்மளாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுன்னு ஒன்று ஐபிஓ எல்லாம் போட்டு வந்துருச்சுன்னு வைங்க. ஐபிஓ எல்லாம் போடுறாங்க, போட்டு ஃபண்ட் எல்லாம் வந்தோடனே அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கம்பெனி வந்து அப்படியே டவுன்ல போகும். கரெக்ட். இது எப்படி இந்த மாதிரி திட்டமிட்டு பண்ண என்ன பண்றது? இல்ல இதான் சொல்றேன். அதாவது திட்டமிட்டு ஏமாற்று நம்ம பயமாந்து அவனுக்கு வழி கிடையாது. அதாவது நம்ம வந்து அதாவது ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க, கட்சியும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பாடி நடிப்பாங்க. இந்த கம்பெனில அந்த கேட்டகரி. ஸோ இந்த கம்பெனி டே இப்போ வருஷம் வாரம் 3 மாசத்துக்கு ஒரு ரிசல்ட் வரும் சார். 3 மாசத்துக்கு ஒரு தடவை 50 கோடி ப்ராஃபிட் பண்ற கம்பெனி திடீர்னு 500 கோடி காட்டினா வித்தியாசம், ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? லாஸ் பண்ற கம்பெனி ஐபிஓ வருவான், அதை வாங்குறாங்க எல்லாரும். லாஸ் பண்ற கம்பெனி எப்படி ஐபிஓ வரலாம்? ஸோ அதுவும் அலோவ் பண்றாங்களே, அது அலோவ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் ப்ராஃபிட்ல இருக்க கம்பெனி வரலாம், இல்ல அது இன்னும் ஒரு வருஷத்துல ப்ராஃபிட்ல வர போறேன்னா பப்ளிக் இஷ்யூ வரலாம். லாஸ்ட்லயே இருக்கிறவங்க வந்து பெரிய பப்ளிக் இஷ்யூ. ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல அந்த மாதிரி ஒரு இது கிடையாதுல்ல, நார்ம்ஸ் கிடையாதுல்ல. நீங்க ஐபிஓ யார் வேணாலும் பண்ணலாம் தான் இருக்கு. இல்ல நீங்க முதல்ல சொன்னீங்க தெரியுமா, செபி இருக்குன்னு சொன்னீங்களே, அவங்களும் எப்படி அப்ரூவ் பண்றாங்க இதை? நான் உங்களுக்கு கேட்கறேன். அதனால இதெல்லாம் எல்லாம் தாண்டி தான் வரணும். ஆமா, சி ரெகுலேஷனுக்கு அந்த மாதிரி ரெகுலேட்டர் இருந்தாலும் ரூல்ஸ் பிரகாரம் இவங்க வரலாம் இவங்க. ஆமா, அதுல ஆனா பட் நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்வெஸ்டர் தான் எல்லாத்துக்கும் தனி மனிதன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. வேற யாரும் பொறுப்பு கிடையாது. நீங்க எல்லாம் இப்போ நீங்க கோல்ட்ல போடுவீங்க, அந்த இது நிறைய ஸ்கீம்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஏன்னா நீங்க ஒரு படத்துல பார்த்துருப்பீங்க, உங்க ஆசையை அதிகப்படுத்தினாங்கன்னா டேஞ்சர். ஆமா, சரிங்களா? எப்போ ஒருத்தன் உங்களை ஆசையை தூண்டுறானோ, இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஒருத்தர் சொல்றாரு நான் மாசம் 5% உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ 1 லட்ச ரூபா உங்ககிட்ட வாங்கிக்கிறாரு. சரி, என்னால 5% மாசம் ஜெனரேட் பண்ண முடிஞ்சாக நான் ஓரமாக உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன், உங்ககிட்ட வர போறேன் நான் கால்குலேட் பண்ணிப்பேன். இப்போ 5% நல்லா எடுக்க முடிஞ்சாக்கா வீடை பிளேஸ் பண்ணி 1 கோடி லோன் வாங்கிடுவேன். லோன் வாங்கிட்டு 5 லட்சம் அச்சுன்னு இருப்பேன். ஃபர்ஸ்ட் மந்த் 5 லட்சம், அதுக்கடுத்த மாசம் 5 லட்சத்துக்கு இன்னொரு 5 லட்சம் வந்திருக்கா, 10 லட்சம். 10 லட்சத்துக்கு இன்னொரு ஆட் பண்ணினா போனா நான் 100 கோடி பாத்துறோம், மல்டிபிள் ஆயிடும். அந்த மாதிரி வித்தியை தெரிஞ்சவங்க எங்க திருவண்ணாமலையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நம்ம கிட்ட வந்து பணம் கேட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ யாரெல்லாம் நம்ம ஆசையை தூண்டுறாங்களோ அந்த இடத்துல தான் இப்போ எல்லாரும் 1000 லட்சங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே நீங்க கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ஆசையை தூண்டாத எவனையும் கிடையாது. நீங்க வந்து ரிலையன்ஸும் வந்து புது கம்பெனி போட்டு ஐபிஓ ரிலீஸ் பண்றாங்க, அதுலயும் பெரிய இது பாக்குறாங்க. அப்ப நம்ம அவனை நம்பி போறதா, அல்லது ரிலையன்ஸ் வச்சிருந்த அம்பானியோட பசங்க 2 பேர்ல ஒருத்தர் வந்து நல்ல டாப்ல இருக்காரு, ஒருத்தர் வந்து ஐபி கொடுத்துட்டு போனாரு. எப்படி பண்றது? இல்ல இதுதான் சார், இது எப்படி நம்ம கூர்ந்து கவனிச்சதான் தெரியும். நம்ம அந்த கம்பெனி ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிள். இது எப்படின்னாக்கா, இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, நல்ல மார்க் எடுக்குது. இப்போ ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா எவ்ரி குவார்டர் ரிசல்ட் வருது, நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கணும். ரிசல்ட் வரலனாக்கா, நல்ல ரிசல்ட் வரல, திடீர்னு
நம்ம உஷாராயிடணும். என்னடா 3 குவார்டர் 500 கோடி 200 கோடி பண்ணா ஒன்றுமே. அதே மாதிரி குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனால் போய் செக் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷேர் வாங்கிட்டீங்கன்னாக்கா அந்த ஷேரை பற்றி நியூஸ் பார்க்கணும் நம்ம டெய்லி. உலக நடப்புகளை பார்க்கறத விட நீங்க வச்சு யாருமே உலக நடப்புல பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, அவங்க வச்சிருக்க ஷேர் பத்தி நிறைய பேர் தெரியும். தூங்க கூடாதுங்கிறீங்க, பார்த்துட்டே இருக்கணும், கவனமா பார்த்துட்டே இருக்க வேணாம். இப்பெல்லாம் அலர்ட்ஸ் இருக்குது. இப்ப நீங்க ஒரு ஷேர் வாங்கிச்சிருக்கீங்கன்னா நீங்க போய் மார்க் பண்ணீங்கன்னா நியூஸ் வரும்போது உங்களுக்கு தெரியாது. ஆமா ஆமா. இல்ல நீங்க அதுவும் வேணாம். எனக்கு எவ்ரி 3 months ரிசல்ட் வரப்போகுது. எப்போ உங்களுக்கு என்னென்ன கம்பெனி லிஸ்ட் எடுத்துக்கோங்க, ரிசல்ட் வரும்போது என்ன எப்படி நான் ப்ராஃபிட் பாருங்க. போனமா இது கண்டுபிடிக்க கஷ்டமா, போன குவார்டர் உள்ள ப்ராஃபிட், இந்த குவார்டர் உள்ள ப்ராஃபிட், நல்லா பண்ணிருக்கான், இது லாஸ் பண்ணிருக்கானா கொஞ்சம் டேஞ்சர். இதுதான் பார்க்கணும். இந்த மாதிரி ஜெனரலா பார்த்துட்டு நம்ம வந்து பொதுவா ஆமா இது பாதுகாப்பா இருந்துக்கணும். இது பார்க்கறதுக்கு 10 நிமிஷம் கூட தேவையில்லை. ஆமா, இது வந்து ரொம்ப சிம்பிளான வித்தியம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை வச்சுட்டு கஷ்டப்பட்டு பணம் பண்ண ட்ரை பண்றோம். இதுல வந்து ரிஸ்க் எடுக்காம ரிலாக்ஸ் பண்றவங்க தான் பணம் பண்ணுவாங்களே தவிர, ரெண்டாவது பணம் பண்றதுக்கு வந்து கையில பணம் பார்த்தாது, மைண்ட். அந்த மைண்ட்ல தான் நீங்க பணம் பண்ண முடியும். நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தைரியமா வருவாங்க, ஆனா மார்க்கெட் ஒரு நாள் இறங்கணும்னு ஓடி போயிடுவாங்க. இது நீங்க வந்து மார்க்கெட் கூட வந்து நீங்க 3 வருஷம் பழகணும். பழகினாதான் உங்களுக்கு மார்க்கெட் புரியும், பழகலன்னா மார்க்கெட் புரியாது. ஆனா பாருங்க, இப்போ வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு பின்னாண்ட டாலர் வேல்யூவோட இதை பார்த்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஏறுது இறங்குது, ஒரு இது இல்லாமல் இருக்குது. இப்போ மறுபடியும் கோல்டு ஏறிட்டு போகுது, சரிங்களா? இப்போ வந்து அதோட இது வந்து இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பர்ட் சொல்றது வந்து கோல்டு இறங்கும், பயங்கர அடி விழுகும் அப்படிங்கிறாங்க. பட் இது வரைக்கும் அந்த இது தெரியல. அப்படியே தான் கோல்டு மேலே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து எப்படி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்களேன் சார். 2 விஷயம் சார். ஒன்று, ஓகே, கோல்டு வந்து டிசம்பர்லேருந்து டவுன் ட்ரெண்ட் தான். பட் என்ன ஆச்சுனாக்கா, அப்புறம் ஒரு ஸ்பைக் ஆச்சுனாக்கா, US டாலர் வந்து 82 ரூபாயிலேருந்து 89 ரூபா போயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இறக்குமதி பண்ற கோல்டு ஒரு டாலருக்கு 7 ரூபாய் ஏறி போச்சு. ஸோ அப்போ அந்த பொருளுடைய விலை 7 ரூபாய் பிரைஸ் ஏறிடும். அது ஒரு அப்புறம் திருப்பி ட்ரம்ப் வந்து இது அனௌன்ஸ் பண்ண உடனே 3 months நோட்டீஸ் கொடுத்தா திருப்பி கோல்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. போர் பாதத்தை வந்துடணும் சார். போர்லாம் வந்தா ஃபர்ஸ்ட் கோல்டு தான் மேலே போகும். இப்போ போர் பாதத்தை தீர்ந்து போச்சு. அது உடனே கடற்கடன்னு இறங்கிடுச்சு, 10% இறங்கிடுச்சு. ரெண்டாவது விஷயம் கோல்டு பத்தி, இதெல்லாம் இது வந்து ஒன்று வந்து நம்ம டெய்லி பார்க்கறது, இன்னொன்று வந்து நம்ம வந்து பல வருஷமா பார்க்கறது. ஓகே, பழகும்போது நமக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் கான்செப்ட்ஸ். மீன் ரிவர்ஷன், மீன் என்ன ஆவரேஜ், ரிவர்ஷன்ன்றது மீன் கிட்ட போறது. கோல்டு ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன், ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் ரிட்டர்ன் 9%. ஓகே, லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ். ஸோ 9% கோல்டு ஒரு வருஷத்துல 9% ஆவரேஜ் ரிட்டர்ன் இருக்க கோல்டு 9% கொடுத்துட்டு இருக்காது பேங்க் எஃப்டி மாதிரி. இது வந்து 31% போயிடுச்சுன்னா மீன் ஆவரேஜ்ல இருந்து 24% மேலே போயிடுச்சு. திருப்பி கீழே வரணும். சம்டைம்ஸ் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இது கீழே இருப்போம், 15% கீழே இருந்தது. ஸோ இது மீன் ரிவர்ஷன். ஸோ கோல்டுல மீன் ரிவர்ஷன் இருக்குது. எல்லாத்துலயும் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட்ல மீன் ரிவர்ஷன் இருக்கு. பங்கு சந்தைக்கு 15% மீன் ரிவர்ஷன். லாஸ்ட் ஒன் இப்போ மைனஸ்ல தான் இருக்கு. 15% மேலே போனாதான் நம்ம பை பண்ணோம். 15% மேலே போனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். ஒரு வருஷத்துல நிஃப்டிலாம் வந்து 30% 35% போனா பை பண்ணோம். அப்போ எல்லாரும் உள்ள வருவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால கோல்டு வந்து இது இந்த கான்செப்ட் பிரைஸ் படி தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதர்வைஸ் என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ணி ஓடுவாங்க. நம்ம லாஸ்ட் 1 year 30% மிஸ் பண்ணிட்டேன்டா, போய் லம்பா வாங்குவாங்க, கீழே இறங்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதான் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரக்கூடிய இதில் நீங்கள் வந்து குறிப்பாக இந்த 3 இது மெயினாக பேசணும். அதில் ஓரளவுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நல்ல ஓரளவுக்கு இருந்தது. பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்வாங்க. அவங்க வந்து எந்த வகையில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணுங்கிற அந்த ஒரு நுணுக்கமான அந்த இதை மட்டும் சொல்லியிருக்கீங்க. அது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க.